தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமான துரோகம் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி நாம் போகும் பொழுது, கர்த்தரை தெய்வமாய் தொழுது கொள்கிறதை விட்டு கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள உபதேசங்களையும் கள்ள சொப்பனக்காரர்களையும் நம்பி போகிற வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே உள்ளே வராதபடிக்கு நம்மளுடைய திருச்சபைகள் காக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மாறும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் துரோகம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள ஆண்டவரே உபதேசங்களையும் கள்ள சொப்பனக்காரர்களையும் நம்பி வழி விலகத்தக்கதான செய்கைகள் திருச்சபைகளுக்குள்ளே காணப்படாதபடி காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஆண்டவரே விரோதமான காரியங்கள் திருச்சபைக்குள்ளே உள்ளே நுழையாதபடிக்கு, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே நுழையாதபடிக்கு காக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் வள்ளி விலகி போகிற ஜனமாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு நாளும் நாங்கள் உமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய திருச்சபைகள் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.